தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்லிட்டாரு. ஆனா இந்த உலகத்துல ஏழ்மையும் வறுமையும் தான் அதிகமா இருக்கு. அந்த வறுமையினால தன்னுடைய பசியை போக்குவதற்காக நிறைய பேர் பிஸ்கெட் பாக்கெட், அதாவது காலை உணவாகட்டும் சரி, இல்லை ஒரு பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்க யாராக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா ஒரு டீயும் ஒரு பிஸ்கெட்டும் சாப்பிடும்போது அவங்க பசியை அது தூண்டுறதில்ல, பசியை அடக்குது அப்படின்றதுக்காக இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இந்த பிஸ்கெட்டில் எக்கச்சக்கமான கெமிக்கலை அவங்க சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி மேடம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கெமிக்கலை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இதில் விளம்பரங்கள் வேறு, நிறைய நிறைய பெரிய பெரிய ஆக்டரை வச்சு விளம்பரங்கள் போடுறாங்க. நம்ம சாப்பிட்ற உணவில் இத்தனை வகையான கெமிக்கலை கலந்து நம்மளோட உடம்பை அழிக்கணும், அது மூலிமா வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மிகப்பெரிய கம்பெனிங்களுக்கு நாம் எல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சிட்ருக்கோம். இந்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும் இந்த நாடும் இந்த மக்களும் நம்மளும் திருந்த போகிறோமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஆனால் முடிந்தவரை தயவு செய்து குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய பதிவு. நன்றி.